வணக்கம். கொட்டுற மழைக்கு நல்லா சுட சுட ஒரு சூப்பு செய்யலாம் வாங்க. இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் காளான் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த காம்புகள்லாம் நீக்கிட்டு இது மேலே ஒரு தோல் இருக்கும், அதையும் நல்லா உரித்து எடுத்துட்டு இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொடிசாக நறுக்குன பூண்டு, பொடிசாக நறுக்குன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பொடிசாக கட் பண்ணால் ஒரு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காளானும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த காளான் சூப் நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். சூப் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூளும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் சேர்த்து கலக்கி இறக்குனீங்கன்னா சூப்பரான காளான் சூப் ரெடி ஆகிடுச்சு. நன்றி.